கடைசி நாள்ல ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார். நீதியாய் நேர்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அவர்களை எங்க அனுப்பிடுவாரு? சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாரு. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் கேடாய் பாவமாய் வாழ்ந்தவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்களை எங்க நடத்திடுவாரு? நரகத்தை அனுப்புவாரு. சொர்க்கமும் நித்தியமானது, அங்க சாவு என்பதே கிடையாது. நித்தியமா 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் அப்படியே வாழலாம். 16 வயசு பையன் 16 வயசு மாரியே இருப்பான். 100 வயசு ஆளு 100 வயசு மாரியே இருப்பாங்க. 10 வயசு பையன் 10 வயசு மாரியே இருப்பான். எங்க? சொர்க்கத்துல. அங்க வயசு ஆகாது, ஏறாது, இறங்காது. நித்தியமாய் சொர்க்கத்துல அவர்கள் வாழ்வார்கள். அதே போல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் கடவுள் வழியில நடக்காம இந்த உலகத்துல வைத்திருக்கிற அந்த 70-80 வருடங்களில அவன் ஒழுங்கினமாய் வாழ்ந்து இருப்பான் என்றால் கடவுள் அவனுக்கு எதை வைத்திருவாரு? நரகத்தை வச்சிருவாரு. சோ அந்த நரகமும் ஒரு 5 வருஷம் உங்களுக்கு நரகத்துல போயிட்டு இருந்துட்டு வாப்பாடும் அப்படி இல்லை. அந்த நரகமும் நித்தியமா என்ன பண்ணும்? துன்பத்தை அனுபவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.